வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சேல்ஸ் பிஸ்னஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, நம்மளுக்கு மந்த்லி இன்கம் எவ்வளோ வரும், நம்மளோட ப்ராஃபிட்டு, அதுக்கப்புறம் லாஸு, இதை பற்றின கம்ப்ளீட் கேல்குலேஷனு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது பெரிய சேல்ஸ் இருக்கும். எப்படி பெரிய சேல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட வெறும் சிமெண்ட் மட்டும் வாங்க மாட்டாங்க. சிமெண்ட் கூட மணல், ஜல்லி, பிரிக்ஸ், ஸ்டீலு, டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே சேர்த்து தான் கேட்பாங்க அவங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்க அதுக்கு தகுந்த மாரி ஃபுல் ரெடியா இருக்கணும். இது வந்து ஒரு பெரிய பிசினஸ். அதேபோல இந்த பிசினஸ்ல கேஷ் ஃப்ளோ, கிரெடிட் கண்ட்ரோல், டெலிவரி இதோட ஸ்பீடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எவ்வளோ குயிக்கா அவங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி குடுக்குறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி அவங்களுக்கும் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இது வந்து பெரிய சேல்ஸ் இருக்கிறதுனால, இதுல என்னமோ பெரிய ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு நீங்க நெனச்சுக்க வேணாம். அத பத்தின நம்ம ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இதுல என்ன ஜெனரலா நம்ம வந்து சேல் பண்ண போறோம் அப்படின்னா, சிமெண்ட்டு, மணலு, ஜல்லி, அதுக்கப்புறம் மெட்டலு வந்து நம்ம சேல் பண்ணுவோம். பிரிக்ஸு சேல் பண்ணுவோம். ஸ்டீல் ராட்ஸு, பைப்ஸு, அப்புறம் டைல்ஸ் பேசிக் ஐட்டம்ஸு. ஸோ இது கம்ப்ளீட்டாவே நம்ம வந்து இந்த கடையில நம்ம சேல் பண்ற மாரி இருக்கும். இனிஷியலா நம்ம ஏதாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணா கூட, ஃபியூச்சர்ல இதெல்லாம் கண்டிப்பா ஆட் பண்ணிக்கிற மாரி தான் இருக்கும். இந்த பிசினஸ் நம்ம ஏன் ரொம்ப ஸ்ட்ராங் பிசினஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஜென்ரலாவே நமக்கு தெரியும் வீடு கட்டுறதுக்கு எப்பயுமே டிமாண்ட் இருக்கும். அதே போல பழைய வீடா இருந்தாலும் அத ரெனோவேஷன் பண்றப்போ, அத புதுப்பிக்கிறப்போ நம்மளுக்கு அதுக்கான பொருள் கண்டிப்பா இந்த ஷாப்ல தான் நம்ம வந்து அவைல் பண்ற மாரி இருக்கும். ஸோ கான்ட்ராக்டர் அதாவது பல்க் ஆர்டர் வந்து கான்ட்ராக்டர்ங்கிட்ட இருந்து வரும். ஸோ நம்ம ப்ராப்பர் கான்ட்ராக்டர் நெட்வொர்க் நம்ம வந்து கரெக்ட்டா வச்சிருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு பல்க் ஆர்டர்ஸ் கன்சிஸ்டன்ட்டா வரும். அதான் மேட்டர் இங்க. எவ்ரி மந்த் நம்மளுக்கு வந்து பல்க் ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஷாப்போட டெவலப்மெண்ட் இந்த மாரி கான்ட்ராக்ட்ஸ்னால ரொம்ப குயிக்கா நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம பக்கத்துல இருக்கிற வீட்ல இருக்கிறவங்களே ஆட்டோமேட்டிக்கா நம்ம எங்க நியர்பை ஷாப் இருக்கோ அங்க தேடி வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பிசினஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான மெயின் ரீசன். ஸோ இதுல வந்து நான் உங்களுக்கு எவ்வளோ வந்து ஒரு கேபிட்டல் நம்ம வந்து போடணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இதுக்காக ஒரு சின்ன ஒரு எம்ப்டி ஸ்பேஸ் இருக்கணும் நமக்கு. அட்லீஸ்ட் வந்து நமக்கு ஒரு சிறிய யார்டாச்சும் இருக்கணும். ஒரு என்ன சொல்றது? ஷாப்புக்கு பின்னாடி ஒரு எம்ப்டி பிளேஸ் கண்டிப்பா இருக்கணும். ஸோ இதுக்கான அட்வான்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு 2,00,000 to 5,00,000 கண்டிப்பா இருக்கும். இது வந்து சிட்டி சைடு பிளஸ் ரூரல் சைடு நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாரி நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து இதுக்கு வரும். சின்ன ஆஃபீஸ் போட்டா கூட ஒரு 1,00,000 அதுக்கு வேணும். ஒரு அட்வான்ஸ் பே பண்றதுக்கு. ஸோ சிமெண்ட்டு, மணலு இதெல்லாம் நம்ம ஸ்டார்ட்டிங் ஸ்டாக்கா நம்ம கண்டிப்பா வச்சு தான் ஆவணும். இதுக்கெல்லாம் ஈச் 2,00,000 2,00,000 நமக்கு தேவைப்படும். செங்கல் வந்து கண்டிப்பா 1,00,000 to 3,00,000 3,00,000 கண்டிப்பா நம்ம வைக்கணும். பேஸ்ட் ஆன் நம்ம அந்த யார்டு பொறுத்த அளவுக்கு. நம்ம இந்த அளவுக்கு சின்னதா வச்சிருக்கோம், மீடியமா வச்சிருக்கோம், பெருசா நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து, இதோட கேபிட்டல் நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து இருக்கும். அது மாரி லேபர்ஸ் டூலு. ஸோ இதுக்கான டூல் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றதுக்கான டூல் நம்ம ரென்ட்டுக்கு குடுக்கலாம். ஸோ இல்ல நம்ம வந்து புதுசாவே வாங்கி வச்சிருக்கலாம். ஸோ அந்த மாரி டூல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு 50,000லேருந்து 1,00,000 வந்து கண்டிப்பா செலவாகும். ஒர்க்கிங் கேபிட்டல் நம்மகிட்ட எப்பயுமே ஒரு 5,00,000 to 10,00,000 வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கணும். பெட்டி கேஷ் கண்டிப்பா கையில இருந்தே இருக்கணும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12,00,000 மினிமம் 12,00,000த்துலருந்து 25,00,000 வரைக்கும் கண்டிப்பா ஒரு ஒரு சின்னதா ஒரு ஷாப் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 12 to 25,00,000 உங்களுக்கு வந்து கையில இருக்கணும். ஸோ இதுல வந்து மந்த்லி எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு நம்ம அந்த எடுத்திருக்கோம் இல்லையா? ரென்ட்டு, யார்டு சின்னதா எம்ப்டி ஸ்பேஸு. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 30,000 நம்ம வந்து ரென்ட் குடுத்தே ஆகணும் மந்த்லி. நான் முன்னாடி சொன்னது எல்லாமே வந்து இந்த யார்டா இருக்கட்டும், ஆஃபீஸா இருக்கட்டும், அது எல்லாமே அட்வான்ஸ். ஸோ இது வந்து ரென்ட். இது வந்து அது வந்து அட்வான்ஸ் வந்து ரிட்டர்னபிள் தான். இந்த ரென்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் தான். இது வந்து ரிட்டர்ன் கிடையாது. எவ்ரி மந்த் யார்டுக்கு அதாவது இந்த எம்ப்டி பிளேஸ்க்கு ஒரு 30,000ம் நம்ம அந்த இன்க்ளூடிங் ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கலாமே. ஸோ 30,000 நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஸோ ஸ்டாஃப் சேலரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25,000 நீங்களே அந்த கடையில் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கான சேலரி வேணும் இல்லையா? ஸோ அதுக்கான எக்ஸ்பென்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் ஆகணும்.
ஸோ 25,000. ஸோ இந்த லோடிங் அன்லோடிங் லேபரு, ஸோ அங்கே வந்து எங்கே சைட் இருக்கோ அங்கே நம்ம டெலிவரி பண்ணுறது, ஸோ இதுக்கான சார்ஜஸ் கண்டிப்பாக பெர் மந்த்லி 20,000 நம்ம போட்டு தான் ஆகணும். டீசல், மற்றபடி ஆள் கூலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 ஆகும். மொபைல் ஃபோன், இன்டர்நெட் பில்லிங் இதெல்லாம் ஒரு 5,000 மந்த்லி வச்சுட்டாலும், டேமேஜ் கண்ட்ரோல், அதாவது நிறைய மெட்டீரியல் டேமேஜ் ஆகலாம், அதாவது ஷார்ட்டேஜ் ஆகலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10,000 போட்டு தான் ஆகணும். இதர செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ செலவாக இருக்கட்டும், மற்ற வந்து உங்களுக்கே கண்ணுக்கே தெரியாத நிறைய வந்து இன்டைரக்ட் செலவெல்லாம் இருக்கு. ஸோ அது வந்து இதர செலவுகள், மிஸ்ஸானியஸ் சார்ஜஸ் ஒரு 10,000 வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட நெட் ரிசல்ட்டே நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி 60,000 நம்மளுக்கு வந்துரும். சாரி 1,40,000 வந்துரும் இதோட மந்த்லி எக்ஸ்பென்ஸு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு எந்த அளவுக்கு நம்ம சேல்ஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸை நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நான் ப்ராக்டிக்கலா ஒரு ஸ்மால் லெவல்ல நான் வந்து சேல்ஸை நான் வந்து கால்குலேட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வந்து சேல்ஸ் வந்து மந்த்லி பண்றோம் அப்படின்னா, நம்ம பார்த்தோன்னா தெரியும். மந்த்லி நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸே 1,40,000 ஆச்சு இல்லையா? ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஒரு 8% கிடைக்குது அப்படின்னா, 10,00,000 சேல்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஒரு 80,000 நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இது வந்து கிராஸ். இப்போ நம்ம எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்கு? 1,40,000 எக்ஸ்பென்ஸ் இருக்கு. ஸோ அத போச்சுன்னா நம்மளுக்கு 60,000 நம்ம கையில இருந்து போடுற மாரி தான் இருக்கும். அப்போ நம்ம 60,000 லாஸ். நம்ம நேரா 60,000 லாஸ்ன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா, நம்ம ஆள் கூலி இனிஷியலா ஷாப் ஸ்டார்ட் பண்றப்போ, நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜா இருக்க மாட்டோம். ஸோ அந்த மாரி டைம்ல நம்மளோட கூலிய நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம். ப்ராப்பரான ரென்ட்டு, மத்தபடி நம்மளுக்கு வந்து அந்த மிஸ்ஸானியஸ் சார்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த லோடிங், அன்லோடிங் சார்ஜஸ்ஸு இதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. பட் எனிவே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா, இந்த ரஃப் கால்குலேஷன் உங்களுக்கு இனிஷியலா கண்டிப்பா தேவை. இதெல்லாம் நீங்க வந்து குறைக்கிற செலவ குறைக்கிறத பொறுத்து, உங்களுக்கு இதுல வந்து லாஸ் வந்து கண்டிப்பா குறையும். ப்ராஃபிட்டே கிடைக்கும். ஆனா ரொம்ப கம்மியா கிடைக்கும். இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன செலவு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த டீட்டெயில் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றோம். சரி, ஓகே. நான் பெர் மந்த்லி 10,00,000 சேல்ஸ்‌க்கு பதிலா 25,00,000 சேல்ஸ் பண்றேன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, சேம் அதே நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து 8% மார்ஜின் தான் வைக்கிறோம். அ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அ வர சேல்ஸ் வந்து 25,00,000 அப்படின்னா, நம்மளுக்கு மார்ஜின் 8%ன்னா 2,00,000 நம்மளுக்கு வந்து கண்டிப்பா அதுல வந்து கிடைக்கும். மார்ஜின் ப்ராஃபிட்டு. அந்த ப்ராஃபிட்ல மந்த்லி எக்ஸ்பென்ஸ் 1,40,000 போச்சுன்னா, கண்டிப்பா நெட் ப்ராஃபிட் வந்து 60,000 கிடைக்கும். ஸோ ஒரு மாரி மீடியம் லெவல்ல நீங்க சேல் பண்ணாவே, உங்களுக்கான ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கிடைக்க ஆரம்பிச்சுரும். ஒருவேள நீங்க போக போக நல்ல கான்ட்ராக்டர் நெட்வொர்க்கிங்ல நல்லபடியா நீங்க வந்து நல்லா சேல்ஸ் இன்கிரீஸ் பண்றீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு 50,00,000 நீங்க சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா, மார்ஜின் வந்து உங்களுக்கு 8%ல 4,00,000 கிடைக்கும். ஸோ எக்ஸ்பென்ஸ் 1,40,000 போச்சு அப்படின்னாலும், உங்களுக்கு 2,60,000 கிடைக்கும். ஸோ நான் ஒரு 80,000 எக்ஸ்பென்ஸ் அதிகமா போட்டிருக்கேன். எனிவே இட் இஸ் நோ ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்டே கண்டிப்பா 2,50,000 கிட்ட கிடைச்சிரும். இது வந்து 50,00,000. நீங்க கேட்கலாம். நான் இன்வெஸ்ட் பண்றதே ஒரு 12,00,000 ஒரு 25,00,000 அந்த மாரி தான் நான் பண்ண போறேன். எப்படி என்னால 50,00,000க்கு என்னால சேல் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய இதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. நீங்க அந்த 10,00,000 போடுற ஃபர்ஸ்ட் இனிஷியல் கேப்பிட்டல் நீங்க ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து அத சேல் பண்ண உடனே, அந்த சேல் அ ஆன மணிய எடுத்து மறுபடியும் நீங்க ரீஸ்டாக் பண்ணி, மறுபடியும் சேல் பண்ணலாம். ஸோ இத ரொட்டேஷன் பண்றது தான் இந்த ஷாப்ல ஒரு பெரிய பிளஸ் நமக்கு. ஸோ எப்பயுமே கான்ட்ராக்டர் நெட்வொர்க் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரெகுலர் பல்க் ஆர்டர் நம்மளுக்கு கண்டிப்பா ஷாப்ல இருந்துகிட்டே இருக்கணும். டெலிவரி சிஸ்டத்த ரொம்ப ஸ்பீடா நம்ம பண்ணணும். கிரெடிட் அத கடன் கொடுக்கறத ப்ராப்பரான கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அத பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம் நம்ம வரப்போற இன்ஃபர்மேஷன் நம்ம பார்ப்போம். இதுல உங்களுக்கு நெறைய சீக்ரெட் ப்ராஃபிட்லாம் கிடைக்கும். எப்படின்னா, நீங்க டெலிவரி பண்றப்ப நம்ம போட்டிருக்கோம் டெலிவரி எக்ஸ்பென்ஸ்ன்னு. ஆனா, நீங்க வந்து கன்சியூமர் கிட்டயே, கஸ்டமர் கிட்டயே நம்ம வந்து அவங்க கிட்ட சார்ஜ் பண்ணி, அத ஒரு இன்டைரக்ட் நமக்கு இன்கம் வரும். பல்க் ஆர்டர் பண்றப்போ, நீங்க மொல்லமா ரீட்டெயில்ல சில்லறையா விக்கிறதுக்கும், பல்க் ஆர்டர் பண்ணிட்டு டக்குனு அந்த பல்க் ஆர்டர்
அமௌண்ட் வந்தவொன்னே நம்ம மறுபடியும் அத வந்து பெரிய அமௌண்ட் வாங்கலாம். ஆனா பல்க் ஆர்டர்ல நம்மளுக்கு ஃபாஸ்ட்டா டர்ன் ஓவர் கிடைக்கும். ஒரு பொருள ஒரு ரூ. 10,00,000 பொருள நம்ம வச்சு ஒரு 6 மந்த் விக்கிறதுக்கும், பல்க் ஆர்டர் கிடைச்சா வித்தின் 1 மந்த்ல குடுத்துட்டு, மார்ஜின் நம்மளுக்கு கம்மியா கிடைச்சா 8% விட ஒரு 4% கிடைச்சாலும், அது குயிக் ரிட்டர்ன் இல்லையா? ஸோ அந்த ஃபாஸ்ட் டர்ன் ஓவரும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல அ அ அந்த கான்ட்ராக்டர் மந்த்லி வந்து ஸ்டேபிள் இன்கம் கண்டிப்பா கான்ட்ராக்டர் ரீபே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க ரிப்பீட்டடா மெட்டீரியல் வாங்கி உங்களுக்கு பே பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வரவங்க, நீங்க எக்ஸ்ட்ரா வந்து பைப்ஸு, டூல்ஸு மத்த பொருளையும் நீங்க எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு சேல்ஸ் பண்றப்போ, உங்களுக்கு இன்னும் வந்து சேல்ஸ் வந்து கூடிக்கிட்டு தான் போகும். அதே போல நீங்க சேல் பண்ண இமிடியேட் சேல் பண்ண அந்த காச நீங்க மறுபடியும் ரீயூஸ் பண்ணி மணிய ரொட்டேஷன் பண்ணலாம். அதுதான் இதுல பெரிய ஒரு சீக்ரெட் ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ் இதுல. நீங்க கடன் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. அதாவது கடன் குடுக்கறது ரொம்ப ரொம்ப டஃப்ங்க. நீங்க இப்போ நீங்க கான்ட்ராக்டருக்கு குடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு 2,00,000 மெட்டீரியல் குடுத்துட்டு, ஒரு 1 மந்த்ல திரும்ப வரும் அப்படின்னுனா ஓகே. அதாவது நீங்க எப்பயுமே அவங்க ப்ராப்பரா ரிட்டர்ன் பண்றாங்களா அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஒரு ரிட்டர்ன் மூலியமாவே நீங்க கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா, நீங்க 2,00,000 குடுக்குறப்ப மேனேஜ் பண்ணிக்கலாம். வெளியில ஈஸியா நீங்க ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். 5,00,000 குடுக்குறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும். ஆனா இதே நீங்க 10,00,000, 20,00,000 அவங்களுக்கு வந்து குடுத்துட்டு, அவங்க ப்ராப்பரான பேமெண்ட் அந்த சொன்ன தேதியில பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஸ்டக் ஆயிருவீங்க. பிசினஸும் ஸ்டக் ஆயிடும். ஸோ இந்த விஷயத்துல கிரெடிட் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிட்டிக்கும், டவுனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க சிட்டில இந்த கடைய போட்டீங்க அப்படின்னா, தேர் ஆர் சம் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதே ரூரல் சைடு நீங்க வந்து போட்டீங்க அப்படின்னா, அதுக்கும் சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு அதுக்கான நாலேட்ஜ் இருக்கணும். எக்ஸாம்பிள் ரெண்ட் தாங்க. ரெண்ட் பார்த்தீங்கன்னா, சிட்டில ஹையா இருக்கும். ரூரல் சைடு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். காம்படிஷன் ஆனா சிட்டில ஹெவியா இருக்குங்க. உங்கள மாரியே கடை 10 கடை இருக்கும். பக்கத்து பக்கத்திலேயே. ஆனா ரூரல்ல அந்த மாரி இருக்காது. சரிங்களா? அதே மாரி உங்களுக்கு ட்ரஸ்ட் வந்து இப்போ ஒரு கஸ்டமர், கன்சியூமர் வாங்குறாங்கன்னா, புதிய கஸ்டமர் நெறைய பேரு சிட்டில வருவாங்க. நாளைக்கு திடீர்னு பல்க் ஆர்டர்லயே ஒரு புது கஸ்டமர் வருவாங்க. ஆனா, அவங்க நம்ம நம்பி கடன் குடுக்க முடியாது. ஆனா, உங்களுக்கு ரூரல் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க நம்பி குடுக்கலாம். ஏன்னா, கண்டிப்பா அது சின்ன சர்க்கிளா தான் இருக்கும். நம்பிக்கையானவங்களா தான் இருப்பாங்க. நம்ம ஈஸியா அவங்கள வந்து ட்ராக் பண்ணிறலாம். அதே மாரி கான்ட்ராக்டர் ஆர்டர் வந்து கண்டிப்பா சிட்டில ஹையா இருக்கும். டவுன்ல வந்து மீடியமா தான் இருக்கும். ஸோ, அது நமக்கு தெரியும். ஸோ, இந்த பிசினஸ் யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்டின்னா, நீங்க ப்ராப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் கான்டாக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க பண்ணலாம். அதே போல உங்ககிட்ட ஹை கேப்பிட்டல் இருந்தாலும் நம்ம அத பண்ணலாம். லோக்கல் மார்க்கெட் உங்களுக்கு ட்ராக் பண்ண தெரிஞ்சா இன்னும் ரொம்ப ஈஸி அது. ஸோ, டெலிவரிய ப்ராப்பரா மேனேஜ் பண்ணணும். கிரெடிட் கண்ட்ரோல கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட்டா நீங்க மேனேஜ் பண்ணணும். ஸோ, அப்படி இருந்தா இந்த பிசினஸ நீங்க இம்மீடியட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். ரன் பண்ணி ப்ராஃபிட்டா நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ, இதுல வந்து நீங்க மூலமா இந்த ஷாப்ப வந்து கண்டிப்பா குரோத் பண்ணி தான் ஆகணும். இனிஷியலா நீங்க சிமெண்ட் மணல்ல ஆரம்பிச்சாலும், அதுக்கப்புறம் செங்கல், ஸ்டீலு இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் ஷாப் இந்த பிசினஸ்க்கு. ஸோ கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குயிக்கா ஓன் வெஹிக்கிள் டெலிவரி வெஹிக்கிள் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கிடணும். கான்ட்ராக்டர வந்து மந்த்லி அவங்க ரீபேமெண்ட் பண்ற மாரி கான்ட்ராக்டர நெறைய பேர குயிக்கா நீங்க புடிச்சுக்கணும். அவங்களோட நம்பிக்கைய நீங்க பெற்று இந்த கனெக்ஷன வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கணும். ஸோ அப்படியா இருந்தா இந்த பிசினஸ் வந்து இம்மீடியட்டா நல்ல குரோத்த காமிக்கும். நீங்க சீக்கிரமாவே இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிற அளவுக்கு நீங்க குரோத்த வந்து காமிக்கலாம். இதுல இருக்கிற உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சேல்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்குங்க. ஆனா மார்ஜின் நம்ம கம்மியா தான் இருக்கும். அதனால கிரெடிட் ரிஸ்க் கடன் குடுத்து அந்த வாங்குற அந்த பேமெண்ட் டிலேலாம் ரொம்ப ரொம்ப இதுல ரொம்ப ரிஸ்க் அதிகம். அதே போல நீங்க நெட்வொர்க்க ரொம்ப குயிக்கா நீங்க வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கிட்டீங்கன்னா, இதுல நல்ல ப்ராஃபிட் இருக்குங்க. ஸோ இன் திஸ் பிசினஸ் சிமெண்ட் விக்கிற பிசினஸ் மட்டும் கிடையாது. இது வந்து கேஷ் ஃப்ளோவ கண்ட்ரோல் பண்ற பிசினஸ். நீங்க வெறுமனே நீங்க வந்து இது வந்து சேல்ஸ் பிசினஸ் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இத வந்து நீங்க உங்க கையில கண்ட்ரோல் பண்ற விதத்துல தான் இந்த பிசினஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த வீடியோல நம்ம நெறைய இன்ஃபர்மேஷன் பார்த்திருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய இன்ஃபர்மேஷன் நம்ம குடுத்துருக்கோம். ஸோ அடுத்த பார்ட் வீடியோஸ்ல இத விட இன்னும் டீப் அனாலிசிஸ் பண்ணி நம்ம அதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம குடுக்குறோம்.
ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேற இந்த வீடியோஸ் பற்றின கமெண்ட்ஸை நான் கீழே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.